எல்லாம் நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு பெண்களுக்கான ஒரு சொல்ல விரும்புகிறேன். ஆனால் தப்பாக பேசலை. ஏன்னா நானும் ஒரு பொண்ணு தானே, தப்பாக பேசலை. நீ காலையில் அவசரமாக வேலைக்கு போகிறவங்க டிஃபன் ரெடி பண்ணணும், லஞ்ச் பேக் எடுக்கணும், ஸ்கூலில் கிளம்ப வைக்கணும், பிள்ளைகளை ஹஸ்பண்டை வேலைக்கு அனுப்பணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அவங்கள நீங்கள் பார்க்குறீங்க இல்லை. ஆனால் உங்களை நீங்கள் என்றைக்காவது கவனிச்சிருக்கீங்களா? என்ன காரணம்னா, பைக்கில் போகும்போது சேலையை இப்படி போட்டு உட்காருங்க. ஏன்னா இந்த முந்தி நூல் பின் வீலில் சுற்றிட்டு அப்படின்னா நம்மளை கீழே இழுத்து போட்டுருவோம். நம்ம குழந்தைகளோடு போவோம், ஃபேமிலியோ கீழே வந்துடுவோம். அப்போ நம்ம தான் சேஃப்டியாக இருக்கணும். ஒன்று. அப்படி இல்லை, சுடிதார் போடும்போது அந்த பின்னாடி சால்வை அப்படி காத்தாட்டமாக விடாதீங்க. பின்னாடி சொட்டை போட்டு வைங்க. ஒரு சுருகாணி மாதிரி போட்டிங்கன்னா அது ஓடல இருக்கும். இல்லை அப்படின்னா அது காற்றுக்கு பறந்து ஒரு நூல் தாங்க நம்மளுக்கு உயிர் நாடி. இந்த மாதிரி அப்படி சுற்றிட்டு அப்படின்னா அப்படி ஃபுல்லாகவே டோட்டலாகவே உள்ளே சுற்றிட்டு அப்படின்னா நம்மளை நோக்கி கீழே விழுந்துருவோம். கீழே தான் அடி விடுறது, இந்த பேக்கில் தான் அடிபடும். காரணம் அதனால தான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் உங்களுக்கு சேஃப்டியாக இருங்க. நான் போகும்போது எத்தனை பேரோ சொல்லுவேன், சால்வை எடுத்து வைங்க, போடுங்க அப்படின்னு. மற்றவங்க எப்போவுமே நம்மளை கண்ணோட்டம் பார்க்க மாட்டாங்க. நம்மளை தான் பார்த்துக்கணும், நம்ம சேஃப்டி. அதனால் தயவுசெய்து சொல்கிறேன், இனிமையாவது இந்த சால்வை பின்னாடி போடுங்க. சேலையும் அவுந்துருச்சா இல்லையான்னு பாருங்கள். நம்ம கவனம் நம்ம மேலே நம்ம கவனம் இருக்கணும். இது என்னோடய அனுபவம். நான் கீழே விழுந்திருக்கேன். என்னமோ இழுக்குது. நான் வண்டியில் போகும்போது லேசாக இழுத்தோடனே நான் என்ன செஞ்சேன், இப்படி இழுத்தோடனே வண்டி என்னை வாரி விட்டுருச்சு. எனக்கு அடி விழுந்துச்சுங்க. அதனால் கவனமாக இருங்க. உங்களுக்காக நான் சகோதரி சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இதுதான்.